இங்கிருந்து நேத்து கோவாவுக்கு போகிறாங்க. அங்கே ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்போ கூடவே ரவியும் போகிறாங்க. ரவி இங்கேருந்து கிளம்பும் போதே ஸ்ருதி வந்துட்டு சொல்லி தான் அனுப்புகிறாங்க, நீத்துக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன்ஸ் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லதும் கூட அப்படின்னு எங்கள் ஸ்ருதி சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் நீத்து அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்ற ஒரு அசட்டு தைரியத்திலையும் நம்பிக்கையிலையும் ரவி இங்கேருந்து கிளம்பி அந்த நீத்து கூட அவங்க கோவாவுக்கு போகவும் செய்கிறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு தான் மனசே சரியில்லை. ஸ்ருதி ஹோட்டலில் இருக்க அந்த நேரத்தில் குமார் வந்து கேட்குறாங்க, என்ன மேடம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, மேடம் உங்களை தான் அப்படின்னு திரும்ப திரும்ப கூப்பிடும்போது தான் இங்கே ஸ்ருதி சுயநினைவுக்கே திரும்பி வராங்க. என்னாச்சு மேடம், ஏதாவது பிரச்சனை அப்படின்னு குமார் கேட்க, இல்லை இங்கே நீத்துவும் ரவியும் கோவாவுக்கு ஃபெஸ்டிவலுக்காக போயிருக்காங்க, அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக போயிருக்காங்கன்னு சொல்ல, ஏற்கனவே சொன்னீங்களே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஆனால் எனக்கு அந்த நீத்து மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல, ஏன் மேடம் என்னாச்சுன்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை பார்த்துக்கிறேன், நீங்கள் போய் வேலையை பாருங்கள் அப்படின்னு குமார் கிட்ட சொல்லி அனுப்பிவிட குமார் ஒர்க் பண்ணுறதுக்காக உள்ளே போய்ட்றாங்க. ஸ்ருதி ரொம்ப யோசனையாகவே இருக்காங்க. இங்கேருந்து போன நீத்து ரவி 2 பேருமே ஹோட்டலில் ரூம் புக் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே தனித்தனி ரூமும், ரவிக்கு தனி ரூம், அங்கே நீத்துவுக்கு தனி ரூம், இப்படி தான் புக் பண்ணவும் செய்கிறாங்க. 2 பேருமே தனியாக ரூம் எடுத்து தங்கிட்டு உடனே ரவி வந்துட்டு கால் பண்ணி ஸ்ருதிகிட்ட பேசுகிறாங்க. என்னாச்சு கோவாக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, போயிட்டோம், ரூமில் எடுத்தாச்சுன்னு சொல்ல, அந்த நீத்து எங்கன்னு சொல்ல, அவங்க எனக்கும் பக்கத்து ரூம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எதுக்கு அவளுக்கு பக்கத்து ரூம்ல எடுத்தேன்னு சொல்ல, நான் எடுக்கலப்பா, அவங்க தான்ப்பா புக் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லாத்துக்குமே கோவப்படாத, இங்கே நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்ல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ரவி, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ, அந்த நீத்துவால் பெரிய பிரச்சனையில் நீ சிக்கிப்பியோன்னு எனக்கு தினம் தினம் பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்ல, நீ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறேன், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, நான் உனக்கு லேட்டாக கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி ஃபோனை வச்சிடறாங்க. ஆனால் ஸ்ருதிக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாகவே இருக்குது. அப்போ தான் நீத்து வந்துட்டு ரவியை ஸ்ருதிகிட்டேருந்து மொத்தமாக பிரிக்கணும் அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணிகிட்டு இருக்கவும் செய்ய, இன்னொரு பக்கம் என்ன பண்ணலான்ற யோசனை அவங்களுக்குள்ளே ஏற்கனவே ஓடி வந்ததுனால தான் 2 பேர் ரூமையும் பக்கத்தில் புக் பண்ணவும் செஞ்சுருக்காங்க எங்கள் நீத்து. அடுத்த நாள் ஸ்ருதி, என்ன ரவி இன்னும் கால் பண்ணலை, எப்போ வரேன்னு ஒன்றுமே சொல்லலையே நினச்சிட்டு இருக்க அந்த நேரத்தில் குமார் தான் கால் பண்ணுறாங்க ஸ்ருதிக்கு. சொல்லுங்கள் குமார் அப்படின்னு சொல்ல, மேடம் சீக்கிரம் வாங்க மேடம், எங்கள் நீத்துடைய ஹோட்டலில் ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு அப்படின்னு பதட்டத்தோட பேசுகிறேன் எங்கள் ஸ்ருதி வந்துட்டு அவசரமாக கிளம்ப, கூடவே முத்துவும் மீனாவும் என்னாச்சு பழகுறல அப்படின்னு கேட்க, என்னன்னு தெரியல, நீத்துடைய ஹோட்டலில் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ரவியும் இப்போ வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணலை, ஒருவேளை ரவி ஹோட்டலுக்கு வந்துட்டானா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, இங்கே ஸ்ருதி ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காங்க, நீங்கள் கொஞ்சம் அவங்க கூட போயிட்டு வாங்கன்னு சொல்ல, சரிவா நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் ஸ்ருதியை கூட்டிக்கிட்டு நேராக எங்கள் நீத்துடைய ஹோட்டலுக்கு போகிறாங்க. நீத்துடைய ஹோட்டலில் அவங்க அம்மா அப்பா அப்புறம் ரவி கூட வேலை பார்க்குற எல்லாருமே அங்கே நின்றுக்கிட்டு இருக்க, இங்கே ரவியை கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸ்ருதி வந்ததை பார்த்ததுமே ரவிக்கு முகமெல்லாம் வாடி போயிடுது. ரொம்ப சங்கட்டத்தோட நின்றுகிட்டு இருக்காரு. என்ன ஆச்சு, உங்களை நம்பி என் பொண்ணை உங்க கூட அனுப்புனதுக்கு நீங்க சரியான ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணு கண்ணை கசக்கிட்டு நிற்கிறான், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ரவி அப்படின்னு சொல்லி கேட்க, என்னாச்சு ரவின்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஓடி போய் பக்கத்தில் நிற்க, யார்மா நீ அப்படின்னு அங்கே கேட்குறாங்க. இவங்க தான் ரவியுடைய ஒய்ஃப் அப்படின்னு அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்ல, ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தானே நீ, கொஞ்சமாச்சும் எப்படி இருக்கணும்னு தெரியாது, இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டே அப்படின்னு சொல்ல, ரவி என்னாச்சு நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறேன்னு சொல்ல, நீ சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலை, நான் கேட்கல, ஆனால் இப்போது நான் உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் பார் அந்த விஷயத்தை மட்டும் உன் வாயிலேருந்து என்றைக்குமே வரக்கூடாது, அப்படி ஒன்று உன் வாயிலேருந்து வரதுக்கான வாய்ப்பை நீ என்றைக்குமே எனக்கு கொடுக்க மாட்டேன்னு நான் மனசார நம்புறேன்னு சொல்ல, என்னம்மா உன் புருஷன் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அதை நாங்களே இவ்வளோ தூரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கோம், ஆனால் இப்போ வரைக்கும் உன் புருஷன் லிமிட் மீற மாட்டான், அவன் கரெக்டாக தான் இருப்பான், அப்படி இப்படின்னு உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேலையே இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் தெரிஞ்சிட்டு இருந்த நேரத்தில் இவனை நம்பி இந்த பொறுப்பை நான் ஒப்படைச்சேன், இவனால் ஓரளவு என் கம்பெனி க்ரோத் ஆகிருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் ஒட்டுமொத்த சொத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த அளவுக்கு அவன் என் பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்திருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்ட எங்கள் ஸ்ருதி, கொஞ்சம் லிமிட்டோட பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை பற்றி என்ன பேசுகிறேன்னு முத்து அடிக்கிறதுக்கே போய்ட்டாரு. முத்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு எங்கள் ஸ்ருதி தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ரவியை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ மனோஜை பற்றி வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதை நான் நம்பிட்டு போயிடுவேன், ஆனால் ரவியை பற்றி ஏதாவது தப்பாக பேசினேன் அதை நான் நம்பவே மாட்டேன்னு எங்கள் முத்து சொல்ல, ரவியை பற்றி நீங்கள் மட்டும் இல்லை ரவியை முத்து, அதை நானுமே நம்ப மாட்டேன்னு சொல்ல, என்னம்மா என் பொண்ணு, அதுவும் என் பொண்ணு பொய் சொல்லிட்டு வந்து நிற்கக்கூடியவளா அப்படின்னு சொல்ல, உங்கள் பொண்ணு எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு தானே தெரியும், ஏன்னா நீங்கள் ஒன்றும் உங்கள் பொண்ணு கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே, அதிக நேரம் இவளை நான் தானே வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ இவளை பற்றி எனக்கு தானே தெரியும்னு சொல்ல, என்ன பலகுரல் சொல்கிறேன்னு அங்கே நிற்கிறார்
முத்து கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் முத்து, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு ஏற்கனவே நான் கெஸ் பண்ணி வச்சிருந்த மாதிரி தான் இப்போ ரவியோடைய பிரச்சனையும் இங்கே வந்து நிற்கிது அப்படின்னு அங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க. ரவி ஒரு அதிர்ச்சியோடையும் ஆச்சரியத்தோடையும் பார்க்க, உங்ககிட்ட நான் முதல்லேருந்தே சொன்னேன், ஆனால் நீ நம்பவே இல்லை, ஆனால் இப்போ வந்து நம்புறியா? இந்த நீத்து என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கான்னு முதல்ல உனக்கு தெரியுமான்னு சொல்ல, என்ன நீங்கள் இங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? எந்த பொண்ணாவது இந்த விஷயத்தில் பொய் சொல்வாங்களா ஸ்ருதி அப்படின்னு சொல்ல, ஆமாம், நான்லாம் இந்த விஷயத்தில் இந்த மாதிரி யார்கிட்டையும் நான் பொய் சொல்ல மாட்டேன், ஆனால் நீ சொல்லுவியே, ஏன்னா உனக்கு அந்த வெக்கம் மானோன்னு எதுவுமே கிடையாதே, ஒருத்தவங்க லைஃப்பில் குட்டையை கொலை பண்ணுனா நீ எதை வேணாலும் சொல்லுவ அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீத்து அதை பார்த்து முறைச்சிட்டே நிற்க, நீத்துவை பார்த்துட்டும் இங்கே உடனே ரவியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த நீத்து என்னுடைய ஹோட்டலில் சில ஆட்களை அனுப்பி அவங்கள தப்பான ரிவ்யூ போட்டு அதுக்கு பிறகு அது மூலமாக என்னுடைய ஹோட்டலுக்கு ஆட்களை வரக்கூடாதுன்னு செய்ய சொன்னது இந்த நீத்து. அது மட்டும் இல்லை, என்னுடைய ஹோட்டலில் இங்கே யாரையுமே வேலை பார்க்க விடாமல் பணத்தை கொடுத்து அதிக ஆட்களை தான் விலைக்கு வாங்கினதும் இந்த நீத்து. இது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொன்னாலும் இதை நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா ரவி. ஏன்னா நீ ஓனருடைய பொண்ணுன்னு அவங்க மேலே அதிக நம்பிக்கை வச்சிட்ருக்க. ஆனால் அதை தப்பான முறையில் யூஸ் பண்ணிக்கிற இந்த நீத்து மாதிரியான சில ஆட்களுக்கு சில பாடங்களை கொடுத்தா தானே நடக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ரவி அதிர்ச்சியோட பார்க்க, உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் ரவி, உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துடவும் மாட்டேன், விட்டுட்டு ஓடிடவும் மாட்டேன். உனக்கு ஒரு பிரச்சனைனா முதல்ல வந்து நிற்கிறது உன்னுடைய ஒய்ஃபான இந்த ஸ்ருதியா மட்டும்தான் இருக்கும். இப்பயும் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லு. என்ன பழகுறோம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம ரவியை தப்பான பாயிண்ட்ல இங்கே டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து கேட்குறாங்க. அதுக்கு ஸ்ருதி உடனே விஷயத்த சொல்கிறாங்க, நான் சரியாக தான் முத்து பேசிக்கிட்டு இருக்கேன், இருங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் மொபைலில் இருக்க வீடியோவை எடுத்து எல்லார்கிட்டையும் காட்டுறாங்க. நீங்கள் கோவாவுக்கு எங்கே போனீங்க, எந்த ஹோட்டலில் தங்கினீங்க, எல்லாமே எனக்கு ரவி மூலமாக தெரியும். நீங்கள் தங்கி இந்த ஹோட்டல் முதல்ல எது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கே உடனே ஸ்ருதி சொன்னது ரவிக்கு புரியலை. எங்கள் அப்பாவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஹோட்டலில் தான் நீங்கள் ஸ்டே பண்ணவும் செஞ்சுருந்தீங்க, அவர் மூலமாக தான் சில விஷயங்கள் என்னுடைய கைக்கு கிடச்சிது. இது ஸ்ருதி நீத்து வந்துட்டு இது நீத்துடைய ரூம் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரூமில் தானே நீத்து நீங்கள் இருந்தீங்க? ஆமாம் அப்படின்னு அங்கே நீத்துவும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் ரவியும் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்ட, பக்கத்தில் ரூம் எடுத்திருக்கீங்க, எப்படி தப்பாக நடந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி எங்கள் எல்லாருக்குமே கேள்வி இருக்கும். ஆனால் நீ தான் தப்பான முறையில் க்ரியேட் பண்ணுற ஆளாச்சே, நீ தான் தப்பாக ஃபோட்டோவே எடுக்கக்கூடிய ஆளாச்சே, எப்படியுமே இந்த விஷயத்தில் நீ ஏதாவது ஹோல்மால் பண்ணியிருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி இருங்க, அடுத்த வீடியோவை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய ஹோட்டலில் அவங்க அனுமதி இல்லாமல் கேமரா வைக்கிறது தப்பு தான். ஆனால் என்ன பண்ணுறது, இல்லீகலாக சில விஷயங்களை செஞ்சால் தானே லீகலான சில விஷயங்களை நம்ம சாதிக்கவும் முடியும். சாரி நீத்தோ, நான் உன்னுடைய ரூமில் உனக்கே தெரியாமல் ஒரு கேமராவா அங்கே இருக்கவங்க மூலமாக ஃபிட் பண்ண வச்சதுக்கு அப்படின்னு சொல்ல, இங்கே நீத்தோ அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. இங்கே ரவி வந்துட்டு பக்கத்து ரூமில் இருந்திருக்காங்க. நீத்தோடைய ரூம் வந்துட்டு அந்த பக்கத்தில் இருக்கிற போது அவங்க ரூம் நம்பருக்கு வந்துட்டு 2 ஜூஸ் வந்துட்டு கொண்டு வராங்க. அப்போ அந்த ஹோட்டலில் ரூம்குள்ளே அவங்களுக்கு 2 ஜூஸ் போகுது. அதில் ஒரு ஜூஸில் அவங்க மருந்தை கலக்கிறதும், கொஞ்ச நேரத்தில் ரவி அவங்கள ரூமுக்கு வரவழைக்கிறதும், ரவியை ரூமுக்கு வரவழைச்சி அந்த ஜூஸை கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு போகிறதும், அதுக்கு பிறகு இங்கே நீத்து வந்துட்டு அவங்க கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்க மாதிரியான ஃபோட்டோக்களை எடுத்து இங்கே நீத்துக்கு ஸ்ருதிக்கு அனுப்புனதும் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இப்போ இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க எந்த தப்பும் இதில் நடக்கலைன்னு அப்படின்னு சொல்ல, அதை பார்த்துட்டு அவங்க அம்மாவும் அப்பாவும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. எங்கள் நீத்தோடைய அம்மாவும் அப்பாவும் இதை விட கேவலமான ஒரு விஷயத்தை யாராலையும் பண்ண முடியாது, நேரடியாக மோதுறதை விட்டுட்டு உன்னுடைய மானத்தை விட்டு மோதுற அளவுக்கு நான் அவ்வளோ ஒர்த்தாயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க. இதை கேட்டதும் நீத்துவுக்கு பதில் பேச முடியாமல் நிற்க, நீ உன்னுடைய எல்லா ஸ்டேட்டஸையும் இழந்து நிற்கிற, இவ்வளோ சொத்து இருந்து என்ன யூஸ் நீத்து உனக்கு? இப்படி என் புருஷனுக்கு தப்பான ஒரு விஷயத்தை இப்போ நடத்தி அது மூலமாக நீ என்ன சாதிக்க போகிறோன்னு தெரியல. இப்போ கூட உன் மேலே என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும், ஹோட்டல் மேலேயும் சேர்த்து என்னால் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி சொல்ல, அதை பார்த்துட்டு பக்கத்தில் ரவி ஷாக்காகி நின்றுட்டுருக்காங்க. சாரிடா, இது எல்லாமே நான் உனக்காக வச்ச டெஸ்ட் கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், இது எல்லாமே நீத்துக்கு வச்ச டெஸ்ட் தான். இது மட்டும் இப்போ ப்ரூஃப் ஆகலைன்னா இந்த நீத்து எப்படிப்பட்டவனே தெரியாமல் போயிருக்கும். கடைசியில் உனக்கும் எனக்கும் இருக்க இந்த சின்ன விரிசலை பெருசுப்படுத்தி அதில் அவள் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே முக்கியமாக ட்ராமா போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் பார்த்துட்ருக்க முத்து வந்துட்டு அடிக்கிறதுக்காக போய்ட்றாங்க. நீத்துவை அடிக்க போகும்போது இங்கே ஸ்ருதி தான் வந்து தடுக்கிறாங்க. ஏற்கனவே இவளை அசிங்கப்படுத்தியாச்சு, இதுக்கப்புறமும் இவளை அடித்து நாம் வேற அசிங்கப்படணுமா முத்து, வாங்க கிளம்பலாம், இனிமே இங்கே இருந்து ரவி வேலை பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, என்ன ரவி அப்படின்னு சொல்லும்போது ரவி நீத்து பக்கத்தில் போகிறாங்க. உங்களை நான் அவ்வளோ நம்பினேன் மேடம், உங்களை அதாவது முக்கியமாக ஸ்ருதி சொன்னதை விட அளவுக்கு அதிகமான நம்பிக்கை உங்கள் மேலே வச்சுருந்தேன் மேடம், ஆனால் மொத்த நம்பிக்கையுமே நீங்கள் கெடுத்துட்டீங்களே,
இவ்வளோ பெரிய கீழ்த்தனமான விஷயத்த எனக்கு நீங்கள் செய்வீங்கன்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. எப்படி உங்களால் இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ண முடிஞ்சுது? இதுக்கப்புறம் இனி உங்கள் ஹோட்டல் பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை விட பெரிய தண்டனையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே ரவி சொன்னதை கேட்ட நீத்து அதர்ந்து போயிட்டு கண்ணை கசக்கிட்டு நிற்க, இவளெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் அசிங்கப்படுத்தி ஆகணும் அப்படின்னு ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேச, ஆனால் என்ன ஒன்று, அவங்க அம்மா அப்பாவுக்காக பார்க்க வேண்டியது இவ்வளோ நேரம் பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. இப்போ யார் பக்கம் பேசுறதுன்னு தெரியாமல் இப்படி கலங்கப்பட்டு நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை பெற்றதுக்கு இவங்க தான் இன்னைக்கு அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. வா ரவி நம்ம கிளம்பலன்னு சொல்லிட்டு முத்து, ரவி, ஸ்ருதி 3 பேருமே அங்கேருந்து கிளம்ப, நீத்தோடைய அம்மா அப்பா அங்கே நிற்க அம்மாவும் அப்பாவும் போட்டு அடிக்கவும் செய்கிறாங்க. நீத்துவ அந்த இடத்துலையே, உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு இப்படி கீழ்த்தனமான வேலையை பார்த்துருக்கேன். இதுதான் நீ ஹோட்டலை பார்த்துக்கிற லட்சணமா? இந்த ஹோட்டலில் நல்ல ஒரு செஃப்பாக வேலை பார்த்துட்டு இருந்த ரவியை அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இனி உனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அப்படின்னு இங்கே அவங்க அம்மாவும் அப்பாவும் சரியான பதிலடி நீத்துவுக்கு கொடுத்துட்றாங்க. நீத்து அப்படியே கண்ணை கசக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ஓ நல்ல வேலை, அங்கேருந்து வெளியே போனதுக்கு பிறகு இங்கே ரவி ஸ்ருதி அப்படியே கட்டி பிடிக்க, முத்து வந்துட்டு சரிடா வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஸ்ருதி ரவியை பார்த்து சிரிக்கிறாங்க. இப்போவாது நம்புறியா? உன்னுடைய நல்லதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் பேசிகிட்டு இருந்தேன், நம்புறியான்னு சொல்ல, சாரி ஸ்ருதி, நான் தான் உன்னை நம்பாமல் அளவுக்கு அதிகமாக அந்த நீத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டேன்னு சொல்ல, இதுக்கப்புறமாவது உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்கோ. முதல்ல உன்னை சுற்றி என்ன விஷயங்கள் நடக்குதுன்னு யோசிச்சு பாரு. அதுக்கு பிறகுதான் அந்த பிரச்சனைகள் உன்னால் தப்பிக்க முடியும். எனக்கு நீங்கள் இந்த கோவாவுக்கு போனதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆனால் அந்த நீத்து மூலமாக ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு மட்டும் என் மைண்டுக்குள்ளே டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். உன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை அப்படின்னு சொல்ல, ஹே நான் அதெல்லாம் தப்பாக நினச்சிக்கல, நீ அதை நினச்சி ஃபீல் பண்ணாத. எனக்கு தெரியும் நீ என்னுடைய நல்லதுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன்னு. நீ இதெல்லாம் செய்யலைன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நான் சிக்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லி ரவி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே ஸ்ருதிக்கிட்டேன். சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு அதுக்கு பிறகு முத்து வந்துட்டு ரவி ஸ்ருதியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க.